கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் விழும் அதிசய சூரிய ஒளியை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளின் 143வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்திலும் காந்தி ஜெயந்தி விழா அனுசரிக்கப்பட்டது. அண்ணல் காந்தியடிகளின் அஸ்தி 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி கன்னியாகுமரி கடலில் கரைக்கப்பட்டது. அவரது நினைவாக மண்டபம் கட்டப்பட்டு இந்த மண்டபத்தில் காந்தியடிகளின் அரிய புகைப்படங்களும் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. எல்லா காந்தி ஜெயந்தி நாளிலும் பகல் 12 மணிக்கு அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் சூரிய ஒளி விழும் வகையில் இந்த மண்டபம் வடிவமைக்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பு. இதனை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இதனையடுத்து காந்தி ஜெயந்தி தினத்தில் பெண்கள் ராட்டை சுற்றி நூல் எடுத்து காந்தியடிகளின் நினைவாக ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடி அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் ஆவடியிலேருந்து வந்திருக்கோம். கன்னியாகுமரியில் வருஷத்துக்கு ஒரு நாள் காந்தியினுடைய அஸ்தி இருக்கிற இடத்துல சூரிய ஒளி படுறதுனால நாங்கள் இதை பார்க்கணுன்றதுக்காக அங்கே கிளம்பி வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப ரசித்தோம். எங்களுக்கு இது கிடைச்ச வாய்ப்பாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். இன்னைக்கு அக்டோபர் 2 நான் அந்த காந்தி ஜெயந்தியோட அந்த ஒளியை பார்த்தேன். கலெக்டர்லாம் பார்த்தாங்க. நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த விழாவில் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் மதுமதி, விஜயதாரணி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர்.